ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சம்மர்னாலே மாம்பழம் தான் ஸ்பெஷல் இல்லையா? ஸோ ரொம்பவே சூப்பரான மேங்கோ ஜாம் வந்து வீட்டிலே எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டு பொருட்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியாக ஒரு 15 மினிட்ஸில் இந்த மேங்கோ ஜாம் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து நான் ஒரே ஒரு மாம்பழம் எடுத்திருக்கேன். கொஞ்சம் நல்லா பழுத்ததாக எடுத்துக்கோங்க. என்ன மாம்பழம்னாலும் எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 கப் அளவு சுகர் எடுத்திருக்கேன். 2 இன்க்ரீடியன்ட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க மேங்கோ ஜாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாம்பழத்தை வந்து தோல் சீவிட்டு நல்லா பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது மாம்பழத்தை வந்து தோல் நீக்கி இந்த மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது கட் பண்ண மாம்பழம் எல்லாத்தையும் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நம்ம வந்து ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேணாம் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா நமக்கு மாம்பழம்லேயே வந்து தண்ணி ஜூஸ் எல்லாமே வந்து இருக்கும் இல்லையே. ஸோ தண்ணி ஆட் பண்ண வேணாம், அப்படியே வந்து ஃபைன் பேஸ்ட்டாக மட்டும் அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு மேங்கோ ஜாம் செய்கிறதுக்கு மேங்கோ பியூரி வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஜாம் செய்ய ஆரம்பிக்கலாம். ஜாம் செய்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா கனமான கடாய் அந்த மாதிரி ஏதாவது ஒரு கனமான பாத்திரமாக சூடு பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கடாய் ஹீட் ஆகவும் நம்ம அரைச்சி வச்சுருந்த மேங்கோ பியூரி வந்து உள்ளே ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது மிக்ஸி ஜாரில் லைட்டாக மட்டும் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம மிக்ஸி ஜார் வாஷ் பண்ணதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக ஒரு கொதி மட்டும் கொதிச்சு வரவும் நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது சுகர் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஜாமில் 1 கப் அளவுக்கு ஒயிட் சுகர் வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சுகர் ஆட் பண்ணவும் கொஞ்சம் லைட்டாக வந்து தண்ணி விட்ட மாதிரி இருக்கும். அப்புறமா வந்து கொதிக்க நல்லா கெட்டியாயிடும். ஜாமை வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா ஸ்வீட்டுன்றதுனால வேகமாகவே ஈஸியாக வந்து அடிப்பிடிக்கும். சிம்லேயே வச்சுக்கோங்க. ஒரு 15 மினிட்ஸில் வந்து நல்லா கெட்டியாயிடும். ஒரு 3 மினிட்ஸ்க்கு ஒருக்க எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஜாம் வந்து கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இதோட கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம எடுத்து இப்படி விட்டோம் அப்படின்னா அதை வந்து நின்று விழுகணும். ஸோ இன்னொரு 5 மினிட்ஸ் ஆகும். அந்த மாதிரி நல்லா நின்று விழுந்துச்சு அப்படின்னா நம்மளோட ஜாம் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு 5 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். 5 மினிட்ஸ் அப்புறம் பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட மேங்கோ ஜாம் வந்து ரெடி ஆகிற கன்சிஸ்டன்சிக்கு வந்து வந்துடுச்சு. நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுது. இப்போது இந்த ஜாமை வந்து எடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா நின்று விழுகும். நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம ஜாம் வந்து ரெடி ஆகிடுச்சு. 1 மினிட்டில் நம்ம வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மேங்கோ ஜாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட் வந்து. அதுவும் நம்ம வந்து வீட்டில் செய்யும்போது எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே வந்து சேர்க்காமல் செய்யும்போது ரொம்பவே வந்து ஹெல்த்தியும் கூட. இந்த ஜாம் வந்து ப்ரெட்க்கு, அதுக்கப்புறமா வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே வந்து சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்க எல்லாருமே வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா மாம்பழம் பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. எல்லாருக்குமே வந்து மேங்கோனா ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மேங்கோ ஜாம் ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஜாம் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். ஜாம் கொஞ்சம் ஆறின அப்புறம் நம்ம வந்து ஒரு கிளாஸ் கண்டெய்னர் இல்லைனா சில்வர் பாக்ஸில் வந்து மாற்றிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மேங்கோ ஜாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் ஆறின அப்புறம் நான் ஒரு சில்வர் கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். ஸோ இந்த ஜாமை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா 1 மந்த் வேறு இது வந்து கெட்டு போகாது ஃப்ரெண்ட்ஸ். நல்லாயிருக்கும். நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னோடய ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்களும் இந்த மேங்கோ ஜாம் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். Bye friends, thank you.